ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. அறிவாளிகளை பற்றி அல்லாஹ் பேசிக் கொண்டு வருகிறான். சூரா ஆல் இம்ரானை எடுத்து பாருங்கள். முதலாவது பகுதியிலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறான். அறிவாளிகளை பற்றி சொல்லிட்டு புத்திசாலிகளை பற்றி சொல்லி போட்டு அடுத்து அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை சேர்த்து சொல்கிறான். ரப்பனா, எங்களுடைய ரப்பே, லா துஸிஅ குலூபனா, எங்களுடைய இதயங்களே, குலூப் இதயங்களை, லா துஸிஅ குலூபனா, சறுக்கடிக்க செய்து விடாதே, பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின்னால. நம்ம நினைச்சிருக்கிறோம் நாங்க சரியான நிலையில் இருக்கிறோம், சரியான கொள்கையில் இருக்கிறோம். அறிவாளிகள் அப்படி அந்த நப்பாசையோடு இருக்க மாட்டார்கள், அந்த மேலெண்ணத்தோடு இருக்க மாட்டார்கள், கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா, நீ நேர்வழி காட்டியதன் பின்னால் எங்களுடைய இதயத்தை நீ சறுக்கடிக்க செய்து விடாதே யா அல்லாஹ். வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடமிருந்து ரஹ்மத்தை, கருணையை, அன்பை, இரக்கத்தை எங்களுக்கு தந்துவிடியா அல்லாஹ் என்று பிரார்த்திப்பார்கள். இந்த வசனத்தை இந்த அறிவிப்பாளர் வரிசை, இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய முஆத் இப்னு முஆத் ஒரு விளக்கமாக ஓதி காண்பிக்கிறார். இந்த ஹதீஸில் வரையில இந்த ஹதீஸுக்குரிய விளக்கமாக. அப்ப என்ன அர்த்தம்? அப்போ ஒரு முஃமின் இந்த பிரார்த்தனை, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக் என்பதை போல, யா அல்லாஹ் தீனில் நிலைத்து நிற்கச் செய் என்ற பிரார்த்தனையை போன்று இந்த மார்க்கத்தில் இருந்து இதயத்தை சறுக்கடிக்க செய்து விடாதே யா அல்லாஹ் என்பதையும் கேட்க வேண்டும் என்பதை அந்த அறிஞர் விளக்கமாக சொல்கிறார். புரிந்து கொள்ள வேண்டும்.